குக்கு வித்து கோமாளி ஆரம்பமாகிறது. ப்ரோமோலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வாட்டி டபுள், அதாவது அப்படி கிடையாது, ஜோடியாக 2 பேர் கோமாளிங்க ஆல்ரெடி வந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க. சும்மாவே வந்து இந்த கோமாளி எனக்கு வேணும், அந்த கோமாளி எனக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு கதறல் சத்தம் தான் நம்ம கேட்டிருக்கு இது வரைக்கும். இந்த வாட்டி என்னென்னா ஜோடியாக வர்றாங்க. டபுள் குக்கே டபுள்னா ஜோடியாக, வேறு ஆள்லாம் கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஜோடியாக தான் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு சேனல் ராஜா ராணின்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜோடியவே இறக்கிட்டாங்க, உண்மையான ஜோடிகள். ஸோ அவங்க 2 பேரும் சமைக்கிறது. குக்கும் டபுளாக என்னன்னு தெரில, ஆனால் வந்து கன்ஃபார்மாக வந்து குக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ராமர், அப்புறம் தங்கத்துறை தான் எப்போதுமே உள்ளது தான், சுனிதா, இந்த கேங் எல்லாம் இருக்கும் உள்ளே இருக்குது. இந்த கவுண்டர் மணி மாதிரி பண்ணுவார்ல அவர், ரக்ஷன் ஆல்ரெடி இருக்கான். இந்த ஜோயா உள்ளே இருக்கா. ஒருவேளை இந்த வாட்டி ஜோயா வந்து காம்பேரிங் பண்ணுறாளோ, ஹோஸ்ட் பண்ணுறாளோ, அதாங்க டவுட்டாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இவன் வந்து கேட்குறான், ரக்ஷன் வந்து அந்த ப்ரோமோவில் வர்றான், ஜோயாவும் வருது. அப்புறம் இவர் வந்து அந்த கோர்ட்டில் இருக்கார், ஜட்ஜாக இருக்கார் பாருங்க, இவர் வேறு இருக்கார். என்ன இது இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. டபுள் குக்குங்கிறாங்க, டபுள் குக் டபுள் ட்ரபுளுங்கிறாங்க. என்னவா இருக்குது இந்த வாட்டி? கண்டிப்பாக ஆனால் மூணு ஜட்ஜஸ் கன்ஃபார்ம் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி இன்னும் இந்த ப்ரோமோ வரல. வந்துருச்சு ஆக்சுவலாக அந்த ப்ரோமோ அடுத்து போடுவோம். ஸோ இந்த வாட்டி நல்லா இருக்குமோ? இன்னும் நிறைய பேர் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பேர்னா வினோத்லாம் வந்து கானா வினோத் குடும்பம் வர்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் உள்ளே இறங்குறாங்க இந்த வாட்டி. இவங்க என்னென்னா இந்த பிக் பாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணிடுறாங்க, முக்கியமாக யாராச்சும் வர்றாங்களான்னு கேட்டு பார்ப்பாங்க போல். கேட்டு பார்த்துட்டு உள்ளே வந்து ஆல்ரெடி ஆக்சுவலாக வந்துன்னா பாரு வராது என்ன, ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாரு ஆல்ரெடி வந்து குக்கு வித்து கோமாளிக்கு வந்துட்டு. ஸோ ஆல்ரெடி சீசனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனால இந்த சீசன் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து வினோத் ஒய்ஃபு. ஸோ எனக்கு நினச்சேங்க, அப்போவே வந்து சமையல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்போயே கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அவங்க வர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பிரியங்காலாம் இல்லையா, பிரியங்கா வந்து ஹோஸ்ட் பண்ணும் முன்னாடிலாம், இப்போ ஜோயா தான் ஹோஸ்ட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முன்னாடி வந்து இன்னொரு பொண்ணோட சண்டை வேறு வந்துச்சுல, மணிமேகலை பிரியங்கா. ஸோ அதெல்லாம் வேறு நடந்திருக்கு. பாரு இருக்கும்போதும் பிரச்சனை தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.